ஹாய் எடிட்டர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் வீடியோவை ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டு, ஒரு கலர் கிரேடிங் இந்த மாதிரிலாம் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணால் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும், லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது, நம்ம எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் பிசி அளவுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கொடுத்து ஆனில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணேன், ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பீச்சில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அதாவது இந்த வீடியோவில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. சைடில் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் ஒரு பீச் இருக்குது. இந்த பீச்சையும் இந்த ஒரு பர்சனையும் நான் எப்படி ஒரு க்ளோவான ஒரு எஃபெக்டை நான் கொடுக்க போகிறேன் அண்ட் எப்படி கலர் கிரேடிங் கொடுக்குறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ரெட்ரோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த மேலே ரெட்ரோன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். கீழே தள்ளிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ரெட்ரோ ப்ளூ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் இருக்கான்றதை நீங்கள் தேடி பாருங்கள். ஏன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸில் எது ரெட்ரோ ப்ளூ அப்படின்றது நமக்கு தெரியாது. சொன்னவங்க தேடி பாருங்கள். மேலே இல்லை சர்ச்சில் போடுங்க ரெட்ரோ ப்ளூனா. ஸோ ஃபஸ்ட்லேயே ரெட்ரோ ப்ளூன்ற எஃபெக்ட் இருக்குன்னு அந்த ரெட்ரோ ப்ளூன்ற அந்த எஃபெக்டை நான் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ப்பனை நான் கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட இஷ்டம் நீங்கள் எப்படி பண்ணணுமோ, நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் இமேஜின் பண்ணி எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்டை முழுசாக அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் எண்டிங் வரைக்கும் அந்த எஃபெக்டை ஸ்க்ரோல் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லோவான ஒரு எஃபெக்ட்டும் அண்டு பிரைட்டான ஒரு எஃபெக்ட்டும் வேணும் அப்படின்றதுக்காக நான் இது கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரைட்னஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக கொஞ்சம் ஒரு 3 இல்லை 4 அப்படின்ற மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷனை நான் கம்மி தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த எஃபெக்ட்லேயே சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது அந்த ரெட்ரோ ப்ளூன்ற அந்த எஃபெக்ட்லேயே. ஸோ நான் இந்த வீடியோக்கு நான் சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கிறேன். செகண்ட் எக்ஸ்போஷர்னால் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் ஒரு பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டுறதுக்காக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. அண்ட் ஷார்ப்பனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஹைலைட்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஷேடோன்றது ஒரு பர்சன் ஒரு பிரைட்டான ஒரு பிளேஸில் நிற்கும் போது அவங்களோட ஷேடோ கீழே படும். ஸோ அந்த ஷேடோ இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்குன்றதுக்காக நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் இதுதான் கலர் கிரேடிங் அப்படின்றது. இன்னும் உங்களுக்கு கலர் கிரேடிங்னா என்னன்றது நிறையவே இருக்குது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கலர் கிரேடிங்னா என்னன்றதை நான் முழுசாகவே போடுறேன் அதுக்குன்ற ஒரு வீடியோவை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஒரு நார்மலான ஒரு வீடியோ. நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவை நான் எப்படி காமிச்சனோ அந்த வீடியோ இப்போ எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை நான் இப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணால் கூட எனக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை ஃபாலோவர்ஸ் நிறையவே கண்டிப்பாக வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதனா ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் கிரேடிங், இந்த மாதிரி ஒரு நிறையவே எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா எஃபெக்ட்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதோட இம்பாக்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.